Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நல்ல மழைன்னா அடமழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். மழை வரும்னே யாருமே நினைக்கல. அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்குள்ளே வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் பார்த்தா சரியான மழை அடித்து ஊற்றுது. என்னன்னு சொல்கிறது, ஒரு ரொம்ப நாளாக மழை பெஞ்சு எப்படி இருக்கும் நம்ம தெரு வீடு எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 மணி நேரத்துலையே இப்படி ஆயிடுச்சு. பாருங்கள், எங்கள் ஏரியா இதுதான். மழையெல்லாம் எங்கள் ஊரில் பெய்ய ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இப்படி மழை பெஞ்சதே எங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கான்னு. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ரோடாக போயிடுச்சு. சிமெண்ட் ரோடு போட்டாங்க, தார் ரோடு போட்டாங்க. அதனால் இப்போ வந்து அப்படிலாம் ஒன்றும் மழை வர்றது நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு 1 மணி நேரம் பெஞ்சால் கூட 1 மாதம் பெஞ்ச மழை அளவுக்கு இருக்குது எங்கள் ஏரியா. மழை வாட்டுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம மழையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வீட்டில் யார் சமைக்கிறது? இப்போ யாருக்கு தான் மழை பிடிக்காது? எல்லாருக்குமே மழைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படி தான். நம்ம மழையை ரசித்தா லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, பொண்ணுக்கு லஞ்ச் கொடுத்து விடணும், பையன் சாப்பாட்டுக்கு வந்துடுவான், அதுக்குள்ளே நம்ம எல்லாம் முடிச்சாத்தேன்னு சொல்லிவிட்டு சரி மழையை கொஞ்சம் நேரம் நீ பேய் நான் போய் அதுக்குள்ளே சமைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து மீன் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி 1/2 கிலோ போல் மீன் வாங்கியாச்சு. அதுக்கு தக்கன புளியை கரைச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு புளியை கரைச்சி அப்படியே வடித்து எடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா புளி முன்னாடிலாம் இப்படி நான் பண்ண மாட்டேன். இப்போ ஏன்னா இப்போ அதிகமாக வந்து துகள் வந்து அது என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் இதாகவே இருக்குது புளியை கரைச்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா. இது நம்ம வீட்டில் சொந்தமாக குத்துன புளி தான் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதனால் நான் புளியை வந்து வடிச்சிடுறது. இன்றைக்கி என்ன மீன் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா மணலை மீன். பேர் வர மாட்டேங்குது, சாரி. அது வந்து மீனுடைய நேம் பார்த்திங்கன்னா மாவுலா. எங்கள் ஊரில் மாவுலான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரியல. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. சட்டியை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம், பெருஞ்சீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாவை கரைச்சி அதில் தூக்கி ஊற்றிடணும். நான் மசாலா எப்படி கரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி 3ஐயும் சேர்த்து நல்லா புளியை கரைச்சி அந்த புளியும் அதை தூக்கி ஊற்றி மீன் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும். நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறமா அந்த மசாலாவை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடு தட்டி போட்டுக்குங்க. வாய்வாக இருந்தால் கூட அதை எடுத்துருங்க. வெள்ளைப்பூடு தட்டி போட்டோம்னா எந்த குழம்பா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். மீன் வந்து சின்ன மீனாக இருந்தால் கொதிச்சதுக்கப்புறம் போடலாம். நல்ல பெரிய மீனாக இருக்கிறனால இதை வந்து நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மசாலா கரைச்சிருந்தோம்ல அதுலேயே மீன், முருங்கைக்காய் எல்லாத்தையும் நான் சேர்த்து ஒன்றாவே போட்டுட்டேன். மீனையும் மசாலா போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். அதையும் தோசைக்கல்லில் பொரிக்கிறதுக்கு போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து மீன் வந்து சாப்பிட மாட்டா. அதனால பொரிச்ச மீன் மட்டும்தான் சாப்பிடுவாள். சரி அவளுக்கு வந்து இறாலை போட்டு கிரேவி மாதிரி வச்சு கொடுத்து விட்றலாம் காலிஃப்ளவர் சேர்த்துன்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு, ஏலம், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை அதையும் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூடு பேஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து நான் ஏற்கனவே காலையிலேயே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசினதுக்கப்புறமா சுடுதண்ணி வச்சு அதில் ஒரு 1/4 மணி நேரம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்து தனியாக வச்சுருந்தேன், தண்ணியை வடிச்சிட்டு. இப்போ நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் மறந்துட்டேன் முன்னாடியே இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த காயை சேர்த்து அது மேலே தான் நம்ம கறி மசாலா சேர்க்கணும். நான் கொஞ்சம் முன்னாடியே மறந்துட்டு எனக்கு கொஞ்சம் மழை பெஞ்சோன்னே அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சமையலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை.
மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டிக்குங்க. நல்லா எண்ணெயிலே சுருள கிளறிக்குங்க. நான் வந்து அதை ஆப்பே போட்டு கிளறினனால அதை என்னால் கிளற முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கனமான சட்டி வைக்கலை. ஏன்னா டைம் இல்லை, பசங்களுக்கு லஞ்சு சீக்கிரம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கனமான பாத்திரம் வச்சா அந்த அடி சூடாகி அது சமைக்க லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேசான வெயிட்டில் வந்து இண்டாலி பாத்திரம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் அவசரத்துக்கு சமைச்சிக்குவேன். அதனால் நான் கிளறும்போது பார்த்தா குழம்பு பாத்திரம் பார்த்தா ஒரு இடத்துல நிற்கல, இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியாக எப்படியோ நான் வந்து பிரட்டி எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தண்ணி இந்த கொஞ்சம் இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ஏற்கனவே நம்ம சுடுதண்ணில் போட்டோம். இருந்தாலும் காய் வேகிறதுக்கு அப்புறம் இறால் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்ல. இப்போ நம்ம கிரேவியாக வைக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராம்நாடு வந்தாச்சு. ராம்நாடு எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கலான்னு வந்திருக்கேன் வீட்டுக்கு. ஏற்கனவே நம்ம வீட்டில் 3-4 ஃபேன் இருக்குது. ஆனால் வந்து பசங்களுக்கு வந்து ரிமோட் ஃபேன் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. சரி ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஒரு 1 இயர் கிட்டால இருக்கும். நான் வந்து மோகன் ஸ்டோரில் வந்து ஒரு ஃபேன் வாங்கியிருந்தேன். 2500க்கு வாங்கினேன். 3000 சொன்னாங்க. அப்புறம் 500 வந்து லெஸ் பண்ணிவிட்டு 2500க்கு வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் ஆக போகுது. ஆனால் அது வந்து ஒரு 6 மந்த்து தான் ஓடிச்சு. ஓடினதோட அது வந்து அவ்வளோக்கா ஓடலை, நின்றுச்சு. ஃபேனில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடு வச்சா எப்படி ஃபேன் ஓடும், அது வந்து வாங்கின புதுசில் அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6 மந்த்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் ஆன் பண்ணோன்னு ஓடும்ல, அந்த மாதிரி லைட்டாக ஓட ஆரம்பிச்சிருச்சு ஃபேனு. அதோட அந்த ஃபேன் வந்து அப்படியே தான் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி அதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபேன் வாங்கணும்னு போயிருந்தேன். நான் இதுக்கு இடையில ஒரு ஃபேன் வாங்கினேன் ஹாலுக்கு, முகப்பு ஹாலுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேன். 1600 1900 தெரியல அந்த ஃபேன். ஆனால் இப்போ வாங்கி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதோடைய வந்து அந்த விசிறி பார்த்திங்கன்னா சின்ன விசிறி, 4 விசிறியுமே. இது வந்து அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்சம் பெரிய ஃபேனே வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஃபேனாக வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேன் வாங்கினேன். இதை விட ரேட் கூட உள்ளதும் பார்த்தோம். ஆனால் இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த கம்பெனி பிடிச்சிருந்துச்சி. அதோட இதை எடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பல்போட செட் பண்ண ஃபேன் தான் கேட்டேன். சிஸ்டர் சொன்னாங்க இதில் வந்து எல்இடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2500க்கு ஒரு இதில் இருந்துச்சு. அதில் வந்து இதில் எல்இடி இருக்குக்கா. இது வந்து ஆனால் உங்களுக்கு வந்து நான் முக்கியமாக என்ன கேட்டேன்னா கரண்டு வந்து அதிகமாக எடுக்காத அளவுக்கு உள்ள ஃபேன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முக்கால்வாசி கேட்டேன். ஏன்னா கரண்டு பில்லு 1500க்கு மேலே வரும், 1500க்கு மேலே வருது. கடை கரண்டோட சேர்த்தா நம்மளுக்கு 2000க்கு மேலே வருது. அதனால் கொஞ்சம் கம்மியாக உள்ள மாதிரி ஃபேன் தாமான்னு கேட்கவும் இதை எடுத்து தந்துச்சு. ஆனால் இனிமேல் தான் நம்ம கரண்டு பில்லை செக் பண்ணேன்னு எப்படி வரும்னு தெரியலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான். ஒரே தோசைன்னு தானே வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலை. காலையில் மதியம் லஞ்சுக்கே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் கருவாடு போட்டு புளி ஊற்றி சுட்டு பனஞ்சின்னு சொல்லுவோம்ல எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் என்ன பேருன்னு தெரியல. எங்கள் ஏரியாவில் இதை சுட்டு பனஞ்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மிளகாயை வந்து அந்த காலத்தில் நெருப்பில் சுட்டு தான் அந்த குழம்பு வச்சாங்க. இப்போ யாரும் நெருப்பில் சுடுறது? அதுவும் இல்லாமல் நெருப்பில் சுட்டு கையில் தான் தக்காளி வெங்காயம் அந்த மிளகாயெல்லாம் போட்டு பிசைவாங்க. இப்போ யார் அதெல்லாம் பண்ணுறது? இப்போ தான் இருக்கல மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மிளகாயை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மூட அடித்து எடுத்துக்குங்க. ஒரு 2 பல்ஸ் அடித்து எடுத்தோம்னா போதும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குங்க. இதுக்கு வந்து என்னென்னா மீன் குழம்பை விட கொஞ்சம் அதிகமாக தக்காளி சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். அது வந்து அப்படியே கொதிக்கட்டு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதோட கையோட அடுப்பையும் துடைச்சிருவோம். சூடாக இருக்கும்போது நம்ம லேசாக தண்ணி தொட்டு துடைச்சா எல்லாமே போயிரும் தூசி. அதனாடி நான் அப்படியே துடைச்சிட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் காலையிலேருந்து டீ குடிக்கல, ஒன்றும் சாப்பிடவும் இல்லை. பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டீ அவாய்ட் பண்ணுவோன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா 11க்கு மேலே என்னால் தாக்க பிடிக்க முடியலை. ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தாலும் சைனஸ்னால ஜூஸும் குடிக்க முடியலை. அதனால் எப்போவும் ஜூஸ் தான் குடிக்கிறது. சத்துக்கடி ஜூஸ் குடிப்பேன் இந்த டயத்துக்கு வெயில்னால். இப்போ நேற்று மழை பெஞ்சனால அவ்வளோக்கா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி.
சூடாகவே பூஸ்ட்டை குடிப்போம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். நான் முட்டையை அவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தண்ணியை வந்து ஹீட்டாக்கி குவளையில் ஊற்றி பூஸ்ட்டை வச்சேன். அது ஹீட்டானதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு கேரட்டும் அவரைக்காயும் போட்டு பொரிக்கலான்னு பார்த்தா வந்து கேரட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி அது வேணாம்னு சொல்லிட்டு அவரைக்காயை மட்டும் கட் பண்ணி கடுகுலேருந்து காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அவரைக்காயும் சேர்த்துக்கிட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து முட்டையை அவிய போட்டேன். அவள் வந்து அவரைக்காய் சாப்பிட மாட்டாள். அதனாடி அவளுக்கு முட்டையை அவிச்சு கொஞ்சமாக இறால் இருக்குது, அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அம்மா வந்து இறாலை வந்து நாளே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ரீசரில் தான் இருந்துச்சு. அதோட எடுத்து அதையும் தண்ணியில் போட்டுட்டு நான் காயை நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக இதில் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பொடி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். மீன் பொரிக்கிறதுல கூட நம்ம அப்பப்போ மீன் பொரிக்கும்போது சேர்த்துக்கிறது கூட உடம்புக்கு இது தான். இந்த மாதிரி காயில் வந்து நம்ம எப்போயாவது சேர்க்குறனாடி ஒன்றும் தப்பு இல்லை, சேர்த்துக்கலாம். இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சிக்கன் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக சோளமாவும் சேர்த்து பொண்ணுக்கு வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே இது வந்து ஆப்பச்சட்டியில் தான் பொரிப்பேன். ஏன்னா அதில் தான் ஒன்று ஒட்டாமல் க்ளீனாக வரும். அதனால் சிக்கன் பொரித்தாலும் சரி, வடை சுட்டாலும் சரி, உளுந்த வடை போட்டாலும் சரி நான் இதில் தான் போடுவேன். ஒரு வேளை போண்டா அந்த மாதிரி போட்டாலும் போடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் எண்ணெயில் போட்டால் இதில் போடக்கூடாது. அது வந்து பொரிக்கஞ்சட்டில் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ருசி கோல்டு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நான் இதில் போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராம்நாடு தான் போய்கிட்டு இருக்கேன். ராம்நாடுக்கு எதுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எண்ணெய்க்கு ஆட்டலாம்னு சொல்லிட்டு காயப்பட்டிருந்தோம். சரி அதை போய் ஆட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டு தான் போனோம். ஈவினிங் வந்து ஒரு 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 3 o'clock இருக்கும். அப்போ தான் போனோம். போய் ஆட்டிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு இங்கே தான் போய் ஆட்டினோம். இது எங்கன்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி ரைஸ் மில் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான். இப்படியும் கிட்டத்தட்ட ஆட்டுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. எனக்கு வேறு சைனஸ்னால் அந்த இது டஸ்ட்டு வந்து ஒத்துக்கலை. அதோட நான் வெளியில் வந்து அங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது, அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஆட்டி கொண்டு வந்தாங்க. அதோட அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.